இந்திய அரசியல் சாசனத்தின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கிற மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்ற அந்த விழுமியங்களை முழுமையாக சிதைக்கக்கூடிய வேலையை ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற RSS பாரதிய ஜனதா கட்சி மிக தீவிரமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மதசார்பின்மை எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாகியிருக்கிறது என்பது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும். மதசார்பின்மை பாதுகாக்க வேண்டிய இந்திய அரசாங்கத்தின் பிரதமராக இருக்கிற மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ராமர் கோவிலை திறந்து வைக்கிறார். ராமர் கோவிலில் காவிக்கொடி ஏற்றுகிறார். அரசு என்பது மதசார்பின்மை என்றால் பிரதமருக்கு அங்கு என்ன வேலை? அவர் செய்ய வேண்டிய வேலை மக்களை ஒற்றுமைப்படுத்துகிற அனைவருக்குமான வாழ்வாதாரங்களை, அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை, கல்விகளை, சுகாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பிரதமர் அங்கே காவிக்கொடி ஏற்றக்கூடிய ஒரு மதத்தின் அடையாளமான பிரதிநிதியாக இருக்கிறார். அவர்தான் அப்படி நிற்கிறார் என்றால் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய, அரசியல் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய நீதித்துறை அப்பட்டமாக மதசார்பின்மையை காலில் போட்டு மிதிக்கிறது. சமீபத்தில் வந்த தீர்ப்பு சாமிநாதன் சொல்லக்கூடிய அந்த நீதியரசர் அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக, அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக அவர் திட்டமிட்டு தமிழகத்தில் மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு வழக்கு போட்டால் அந்த வழக்கில் தீர்ப்பு வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 5-6 இயரிங்காவது நடக்கணும். ஆர்கியூமெண்ட் நடந்து அதற்கு பிறகு வர வேண்டிய தீர்ப்பு ஒரே நாளில் அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிந்து தீர்ப்பு வருகிறது. அது சிக்கந்த தர்கா அருகில் இருக்கிற அந்த இன அளவை தூணில் இலக்கை ஏற்றலாம் என்கின்ற ஒரு ஆணவமான தீர்ப்பை அறிவிக்கிறார். தமிழக அரசாங்கம் பாரம்பரியமாக ஏற்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவில் அந்த தூணில் தான் ஏற்க முடியும், நீ ஏற்க முடியாது என்று அவர்கள் அங்கு ஏற்றுகிறார்கள். அதற்கு பிறகு நீதியரசர் அனைத்தையும் மீறி அந்த மத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை வைத்துக் கொண்டு நீ அங்க போய் ஏற்றணும், இல்லைன்னு சொன்னா நீதிபதி சட்டமன்ற கலெக்டர் மீது, கமிஷனர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று ஆணவமாக கூறுகிறார். அங்கே அரசாங்கம் விடாப்பிடியாக மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கு, கலவரத்தை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்தால் அதன் மீது அவர் சொன்னார் நான் நீதியரசராக இல்லை என்றால் அடுத்த மணி அங்கே விளைக்கட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான தன்மை தான் இன்றைக்கு நீதியரசர்கள் நீதி பரிபாலனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மதசார்பின்மை என்பது இந்தியாவில் கேள்விக்குறியாக மாறி இருக்கிற சூழலில் அம்பேத்கரின் நினைவுகளுக்கு அதை பாதுகாப்பதற்கு நாம் சபதம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அது எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக பாசிசத்துக்கு எதிராக, சர்வாதிகாரத்திற்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக யாரெல்லாம் திமிரி எழுகிறார்களோ அவர்களை எல்லாம் பொய் வழக்கு போட்டு கைது செய்து ஆண்டு கணக்கில் சிறையிலாமை அடைத்து வைக்கிற ஒரு மோசமான சர்வாதிகார சூழல் என்பது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜனநாயகத்திற்கு அடிப்படை உதாரணமாக இருந்த இந்திய நாடு என்பது இன்னைக்கு உலக அளவில் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. சமதர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏற்றத்தாழ்வு என்பது மலைக்கும் மதுவுக்குமான ஏற்றத்தாழ்வா இருக்கு. சாதாரணமாக இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 22% உழைப்பாளி மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் தீவிர வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அம்பானிகளும் அதானிகளும் இருக்கக்கூடிய 1% கார்பரேட் முதலாளிகள் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மாற்ற வேண்டும் என்றால் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளை எந்த லட்சியத்திற்காக அர்ப்பணித்தாரோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு, மீட்டெடுப்பதற்கு, உண்மையான சுதந்திரத்தை உருவாக்குவதற்கு அம்பேத்கரின் நினைவு தினத்தில் நாம் அத்தனை பேரும் சபதம் எடுப்போம். வரக்கூடிய காலம் என்பது அது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு, மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கு எந்த விலை கொடுத்தாலும் அதை பாதுகாப்பதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும், சபதம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் பங்கெடுத்த அத்தனை தோழர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துள்ளது. நன்றி.